ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். தயிர் சாதம் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் ஊறுகாய் பக்கத்தில் வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு 20 போல் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வெறும் கடாயில் போட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் நல்லா மொறுன்னு ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி இந்த காய்ந்த மிளகாவை நல்லா ஆற வச்சுக்கலாம். காய்ந்த மிளகாய் வறுத்த அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம். காய்ந்த மிளகாய் நல்லா ஆறி வந்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். காய்ந்த மிளகாய் சேர்த்தாச்சு. இது கூடவே கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயத்தை அதிகமாக இருந்தால் நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கனால காய்ந்த மிளகாய் சேர்க்கும் போதே கடுகும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் எல்லாமே சமமாக அரைப்பட்டு வரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி ஊறுகாய் தாளிக்கும் போது ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளிப்பான மாங்காவை எடுத்தால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். மாங்காய் தண்ணியில் அலசிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு தோலோடு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோலோடு தான் நறுக்கணும் ஊறுகாய்க்கு. இதில் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள். ஊறுகாய் பண்ணுறதுக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு மரக்கரண்டியை தான் பயன்படுத்தணும். உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம குலுக்கி விட்டோமா நம்ம சேர்த்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே இந்த ஊறுகாயில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஊறுகாய் தாளிச்சிடலாம். மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்கேன். மாங்காய் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தாராளமாக பெருங்காயத்தூள், மசாலாத்தூள், பெருங்காயம், மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. தாளித்த பாத்திரத்துலேயே நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் எல்லா பக்கமுமே சமமாக மிக்ஸ் ஆகி வரும். தாளித்த பாத்திரத்துலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட சுவையான மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாங்காய் ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு 2 நாள் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். குயிக்காக ஒரு ஊறுகாய் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த ஊறுகாய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ருசியான மாங்காய் ஊறுகாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.